ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில். மகாத்மா காந்தி அவர்கள், நான் மகாத்மா காந்தியோடைய கால் நெகத்தினுடைய தூசுக்கு சமங்க. ஆரம்பத்தில் இல்ல மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல. ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன், நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன், யாருக்கும் புரியல. ஆனா இன்னைக்கு நான் செருப்பு போடாம இங்க இருக்கிறேன், எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும், திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணுங்க? அவங்களுக்கு புரியாது. அவர்கள் 2026 எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும், வாக்கு பெட்டி எண்ணிய பிறகுதான் அன்னைக்கு புரியும். அவருக்கு அது வரைக்கும் புரியாது. கிராமத்து மக்களுக்கு புரியும். கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க, ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க, முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும். என்னுடைய தாத்தா செய்வாரு, எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம், நான் இன்னைக்கு அதை செய்யறேன். இது யாரும் தனிப்பட்ட முறையில நான் செய்வேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவேன். அது பத்திரிகையிலயோ வெளியோ வர்றதில்லை. இது புதிது எனக்கு கிடையாது. எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னார், எனக்கு ஏதோ ராசி இருக்காமா, இந்த ராசி சேர்ந்திருக்கேன், சனி பயிற்சி நடக்குது, அவர் பண்றாரு. இன்னொருத்தர் சொன்னார் திருமாவளவன், இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல, எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு, சொல்லிக்கங்க. திமுக இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன். அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல, அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத 4 பேருக்கு போகணுங்கிறக்கா. ஆனால் இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க.